ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேருந்து ஏதோ ஒரு வேலை மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே சீக்கிரமாகவே இன்னைக்கு பசங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. வெளியில் போய் பார்த்தா நிலா சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு காலார நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். அடுத்த நாள் பூசணிக்காய் சப்பாத்தி செய்யணும். அதனால பூசணிக்காயை வேக வச்சு பியூரி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க. கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கும். ஆனால் சிவப்பரிசி நீல நீளமாக இருக்கும். இதில் 1 கப் அதில் 1 கப் எடுத்துக்கிட்டு 1/2 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா கழுவிக்கணும். நான் ஒரு 4, 5 தடவை கழுவினேன். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கலந்தாச்சு. நைட்டு டின்னர் செய்யும்போது அது கரெக்டாக புளிச்சு வந்துருச்சு. இங்கே பூசணிக்காயை வேக வச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா சப்பாத்தி மாவில் கலந்து பூசணிக்காய் சப்பாத்தியாக செஞ்சுக்கலாம். இந்த செவ்வாழை பழத்தை வச்சு செய்கிற பேன்கேக் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுறேன். 3 பழத்தை நல்லா மசிச்சுட்டு 2 முட்டை, 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக பால் தேவைப்பட்டுச்சு. நான் 1/2 கப்பாக சேர்த்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை நல்லா கழுவிட்டு ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். பேக்கிங் பவுடர்லாம் போடலைன்னா பார்த்தீங்களா அந்த மேலே ஓட்ட ஓட்டையாக வராது, இந்த மாதிரி கிடைக்கும். இதுவே பேக்கிங் பவுடர் போட்டோன்னா இந்த மாதிரி ஹோல்ஸாக வரும். அது பார்க்குறக்கே கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி டேஸ்ட்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால பேக்கிங் பவுடர் வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேட் சிரப்போட தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு அதான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். நைட்டு டின்னருக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவில் தோசை சுட்டாச்சு. இப்போ நான் சொன்ன அளவில் நீங்கள் மாவு செய்கிறீங்க அப்படின்னா 4 பேருக்கு அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தாங்க வரும். லெஃப்ட் ஓவர்லாம் இருக்காது. பனீரையுமே துருவி வச்சுட்டா பனீர் புர்ஜிக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரெசிபீஸ் நான் செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் அளவாக தான் செய்வேன். அதனால் வேஸ்ட் ஆகாது. குட்டி குட்டி மீல் ப்ரெப் இருக்கிறனால கிச்சனில் அதிக நேரம் இருக்கிற மாதிரியும் இருக்காது. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?